வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறை அப்படிங்கிற ஒரு சிரமையான தமிழ் குறும்படத்தோட ஆழமான கருத்தை அலச போறோம். தலைப்பே சிறைதான். கல்யாண ஏற்பாடுகள்ல இருக்கிற கடுமையான சமூக அழுத்தங்கள் எப்படி ஒரு மனுஷனை கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறையில அடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த முழு அலசலும். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? ஓகே, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போடலாம். ஒரு காலத்துல கல்யாணம்னா அது ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட அன்பான உறவா இருந்துச்சு இல்லையா? ஆனா இன்னைக்கு நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி சாதி, மதம், வருமானம், அப்புறம் வயசுன்னு ஒரு பெரிய கண்டிப்பான செக்லிஸ்டா மாறிடுச்சுன்னு இந்த கதையோட ஆரம்பமே நமக்கு ரொம்ப நறுக்குன்னு உணர்த்துது. காதல், புரிதல் இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ஒருத்தரோட கல்யாணத்தையே தீர்மானிக்குது. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. சிறை அப்படிங்கிற இந்த தலைப்பு சும்மா ஏதோ வச்ச ஒரு வார்த்தை இல்லைங்க. இதுக்கு ரெண்டு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு, நிஜமாவே நடக்கிற ஒரு லாக்டவுன், அதாவது தப்பிக்கவே முடியாம ஒரு வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடக்கிற நிஜமான சிறை. இன்னொன்னு, அதைவிட கொடுமையானது, சமூகத்தோட கட்டாயப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்குள்ள மாட்டிக்கிட்ட தவிக்கிற மன ரீதியான சிறை. இது ரெண்டையும் தான் இந்த கதை ரொம்ப நுட்பமா நம்ம கண் முன்னாடியே கொண்டு வருது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வயசு ஏற ஏற நம்ம ஊர்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வயசு ஒரு டைம் பாம் மாதிரி டிக் டிக் டிக்குன்னு மாற ஆரம்பிக்கும். நம்ம கதையின் நாயகன் ராமுக்கு இப்போ 33 வயசுங்க. 25 வயசுல ரொம்ப உற்சாகமா பொண்ணு தேட ஆரம்பிச்சு இப்போ 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாததால ஊரு மக்கள், சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டயும் ஏகப்பட்ட கிண்டல்கள், அவமானங்கள். கல்யாணம் ஆகலன்னா அவன வாழ்க்கையிலேயே தோத்து போன ஒரு மனுஷனை இந்த சமூகம் பாக்குது. ஒரு கட்டத்துல அவனோட சொந்த ஊர்லயே அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதுங்கிற அவல நிலைமை வந்துடுது. இது எவ்ளோ அழகா ஒரு விஷயத்த விளக்குதுன்னா, எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த சமூக நிர்பந்தம் ராமுவோட குடும்பத்தை எவ்ளோ பெரிய நம்ப முடியாத சமரசங்களுக்கு தள்ளுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணு தேடி 500 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்றாங்க. நினைச்சு பாருங்க. மனப்பொருத்தம் இருக்கான்னு பாக்குறத விட்டுட்டு ஜாதிய ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி அவமானங்களை சகிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ண பார்த்த உடனே அவங்க மனசு மாறுறதுக்குள்ள அவசர அவசரமா நிச்சயார்த்தத்தையும் முடிச்சிடுறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இப்போ மாப்பிள்ள வீட்டார், பொண்ணு வீட்டார், இந்த ரெண்டு பேரோட மனநிலைய கொஞ்சம் ஒப்பிட்டு பாப்போமா? மாப்பிள்ள வீட்டாருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். ஊர்ல மானத்தை காப்பாத்தணும், தங்கள பத்தின வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா பொண்ணு வீட்ல மணப்பெண் அம்பிகாவுக்கு இந்த கல்யாணத்துல துளியும் இஷ்டமே இல்லைங்க. அவ வேற ஒருத்தர மனசார காதலிக்கிறா, ஆனா அப்பா அம்மாவோட கட்டாயத்தால சம்மதிக்கிறா. இந்த கல்யாணத்தோட அடித்தளமே எந்த அளவுக்கு போலியானது, நேர்மை இல்லாததுன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சரி, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட அவங்க வந்த பழைய பஸ் ரிப்பேர் ஆகி நடுவழியில நிக்குது. லோக்கல் மெக்கானிக் வர ஒரு நாள் ஆகும்னு சொல்றாங்க. எல்லாரும் பயங்கர டென்ஷனா இருக்கும்போதுதான் அந்த பெரிய ட்விஸ்ட், ஒரு இடி மாதிரி அந்த அறிவிப்பு வருது. 21 நாள் தேசிய ஊரடங்கு, ஆமாங்க, லாக்டவுன் அறிவிக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுத்தமா சம்பந்தமே இல்லாத, எந்த மனப்பொருத்தமும் இல்லாத ரெண்டு குடும்பங்கள் இப்ப வேற வழியே இல்லாம ஒரே வீட்டுக்குள்ள 21 நாள் ஒன்னா வாழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் மாட்டிட்டாங்க. இந்த 21 நாள் லாக்டவுன் உண்மையிலே ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி மாறிடுது. ஆரம்பத்துல சம்பிரதாயத்துக்காக எல்லாரும் போட்டிருந்த அந்த போலி முகமூடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழண்டு விழுது. குறிப்பா உணவு பழக்க வழக்கங்கள். மாப்பிள்ளை வீட்டாருக்கு நான்வெஜ் வேணும், ஆனா பொண்ணு வீட்ல சுத்தமா வெஜிடேரியன் மட்டுமே சமைக்கிறாங்க. ஒரு சின்ன சாப்பாட்டு விஷயத்துல ஆரம்பிக்கிற இந்த கலாச்சார மோதல்கள் அந்த நெருக்கடியான சூழ்நிலையில அவங்க கல்யாண ஏற்பாட்டுல இருக்கிற பெரிய விரிசல்களை அப்படியே அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான நெருக்கடியான சூழ்நிலையில மணப்பெண் அம்பிகா ஏன் ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடிப்போனா? இந்த கேள்விதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. இதுவரைக்கும் மாப்பிள்ளையோட தவிப்பிலேயே இருந்த நம்ம கவனம் இப்போ அப்படியே ஒரு பெண்ணோட தனிப்பட்ட உணர்வுகளுக்கும் அவளுக்கு அநியாயமா மறுக்கப்படும் சுதந்திரத்துக்கும் மாறுது. அம்பிகாவுக்குள்ள இருந்த அந்த உண்மையான வலி என்ன தெரியுமா? அவ வேற ஒரு பையனை ரொம்ப மனசார விரும்பினா. ஆனா அந்த பையன் வேற ஆளுங்க, அதாவது வேற ஜாதி அப்படிங்கிற ஒரு பழமையான காரணத்துக்காக அவங்க அப்பா அம்மா அந்த காதலுக்கு சம்மதிக்கல. தன்னோட சொந்த பொண்ணோட உண்மையான சந்தோஷத்தை விட சமூகத்துல தங்களோட ஜாதி கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்ச அந்த குரூரமான சிஸ்டத்துக்கு எதிரான அம்பிகாவின் மிகப்பெரிய கிளர்ச்சி தான் அந்த நள்ளிரவு பயணம். அம்பிகா ஓடிப்போன பிறகு நடக்கும் சம்பவங்கள் ரொம்ப ஆழமானதுங்க. மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க தங்களோட ஈகோவையும் கௌரவத்தையும் காப்பாத்திக்க அந்த பொண்ணோட நடத்தைய ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஆனா இந்த இடத்துல பொண்ணோட அப்பா ரொம்ப உறுதியா நிக்கிறாரு. ஊர் என்ன நினைக்கும் நினைச்சு வாழ நான் இனிமே தயாராக இல்ல, என் பொண்ணோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு வெளியேற சொல்றாரு.
பல தலைமுறைகளா சுமந்துட்டு இருந்த ஒரு போலியான கௌரவம், ஊர் என்ன சொல்லுமோங்கிற அந்த பயம், இதெல்லாம் சுக்கு நூறாக உடையும் ஒரு அற்புதமான தருணம் இது. எவ்ளோ ஒரு மாசான விஷயம் இல்லையா? சோ இதோட மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அம்பிகாவோட தங்கை ராதா மாப்பிள்ளை ராமுக்கு சொல்ற ஒரு அற்புதமான அட்வைஸ். ஒரு பொண்ண இப்போ மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கை முழுக்க மிஸ் பண்ணிடுவோமோன்னு தோணுச்சுன்னா அவதான் உங்களுக்கானவ. வாவ்! இந்த ஒரு ஆழமான வரி வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ராமுவோட ஒட்டுமொத்த பார்வையுமே அப்படியே அடியோட மாத்திருது. ராதாவோட வாழ்க்கைக்கான அந்த டைம்லைன் எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. அவளுக்கு ஒரு தெளிவான தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு. ஒரு ஜுவல்லரி டிசைனரா தன்னோட கரியரை முதல்ல வளர்த்துக்கணும், குடும்பத்தோட பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்யணும். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு மனசளவுல முழுசா தயாரா இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ரொம்ப தெளிவா இருக்கான். வயசாயிடுச்சுங்கிற ஒரு அற்பமான காரணத்துக்காக அவ கல்யாணத்தை அவசரப்படுத்தவே இல்ல. இதுதாங்க உண்மையான தெளிவு. 36. ஆமாங்க, ராதா கல்யாணத்துக்கு தயாராகும்போது ராமுவோட வயசு 36 ஆயிடும். சமூகத்துல இருக்கிறவங்களையும் அவனோட குடும்பத்தையும் ரொம்பவே பயமுறுத்துற ஒரு நம்பர் இது. 36 அப்படின்னு வாயை பிளப்பாங்க. ஆனா இப்போ ராமுவுக்கு அந்த பயம் துளியும் இல்ல. ராமுவோட இந்த மனமாற்றம்தான் இந்த கதையோட உண்மையான வெற்றி. எனக்கு வயசாயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்ல சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு நானும் பண்ணிக்கணுமா, எனக்கு பிடிச்சவங்களோட அவங்க எப்போ சம்மதிக்கிறாங்களோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராமு சொல்லும்போது, அவனை சுத்தி பின்னப்பட்டிருந்த அந்த சமூக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற பெரிய சிறைய உடைச்சுக்கிட்டு ரொம்ப சுதந்திரமா வெளியே வரான். ஒரு உண்மையான அன்புக்காக காத்திருக்க அவன் மனதார தயாராகிறான். இறுதியா, இது உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையோட முடிவுகளை சமூகம் நிர்ணயிச்ச டைம் லைனை வச்சு எடுக்கிறீங்களா, இல்ல நீங்க உண்மையாவே இருக்கு தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறத வச்சு எடுக்கிறீங்களா? நமக்கு எப்பவும் நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்தை யாருக்காக, எதற்காக செலவழிக்கிறோங்கிறதுல தான் நம்ம சுதந்திரமே அடங்கியிருக்கு. இத பத்தி ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை அன்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.